சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 30 நாள்களுக்கு பிறகு தேர்தல் நடக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சி யாரோடு கூட்டணி சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறது இறுதி செய்யப்படாத ஒரு நிலையில் தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமான தேர்தல்களை காட்டிலும் இந்த தேர்தலுக்கு கொஞ்சம் அரசியல் கட்சிகள் தங்களுடைய நிலைப்பாட்டை சரி செய்வதற்கான கால அவகாசம் கூட இருக்கிறதா தான் பார்க்குறோம். பாண்டிச்சேரி, கேரளாவுக்கெல்லாம் அதை விட குறைவான காலம் தான் இருக்குது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டு அரசியலில் ஆளுங்கட்சி திமுக ஒரு இடியாப்ப சிக்கலில் போயிட்டுருக்குது. ஏற்கனவே கொள்கை கூட்டணி அப்படிங்கிற அடிப்படையில் பாரதிய ஜனதாவினுடைய மதவாதத்திற்கும் அவங்களுடைய வலதுசாரி கொள்கைக்கும் எதிரான ஒரு அணியாக திமுக கூட்டணியில் ஒரு சில கட்சிகள் இருந்தது. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், திமுகவோடு தொடர்புடைய இடதுசாரி அமைப்புகள் எல்லாமே இருந்தாங்க. இதுக்கிடையில் எந்த கொள்கையும் இல்லாத சில கட்சிகளும் இப்போ அந்த கூட்டணிக்கு வந்துட்டுது. இதுக்காக அரசியல் கட்சி நம்ம நடத்திட்டு இருக்கிறோம், நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதை பற்றி புரிதல் இல்லாத கட்சிகள் எல்லாமே கூட திமுகவும் தங்களுடைய வாக்கு வங்கிகளுக்காக உள்ள சேர்த்திருக்காங்க. இப்படி கொள்கை இல்லாத அல்லது கொள்கை முரண்பாடுடைய கட்சிகள், அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற பல கட்சிகளுடைய கொள்கைகளுக்கு அந்த கட்சியில் இருக்கிற இன்னும் ஒரு சில கட்சிகளுடைய கொள்கைகளுக்குள்ளேயே முரண்பாடு இருக்குது. குறிப்பாக சாதிய கட்சிகள், இந்த மாதிரி பல கட்சிகள் அந்த கூட்டணியில் இருக்குது. இந்த கூட்டணிக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான ஒரு முகமூடின்னு பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதாவுடைய இந்துத்துவ கொள்கை மற்றும் வலதுசாரி கொள்கைகள். இவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது, காலடி வச்சிடக்கூடாது, அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு கோட்பாட்டோடு தான் இந்த கொள்கை முரண்பாடுடைய கட்சிகளோடு இருக்கிற திமுக கூட்டணியில் கொள்கைகளே இல்லாத கட்சியும் சேர்ந்து இப்போ உருவாகிருக்கு. இதில் இடப்பங்கீடு தான் இப்போ பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்குது. காங்கிரஸுக்கு முன்னே இருந்து விட 2 தொகுதி கூட கேட்டு வாங்கியிருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு பெரிய திருச்சண்டையே நடந்துருச்சு. அதுக்கடையிலேயே எதிர்பாராத வருவன் தேமுதிகவுக்கு ஒரு 9 சீட்டு தரதாகவும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரையும் திமுக கொடுத்துருக்கு. தமிழ்நாட்டில் கூட பெரும்பான்மையான சமூக அக்கறை உள்ள அரசியல் பார்வை இருக்கிற எல்லாருமே இந்த விஷயத்தில் திமுக மீது வருத்தப்படுறாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, கடந்த முறை தேர்வு செய்யப்பட்ட 4 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது நாடாளுமன்ற மேல் சபை உறுப்பினர்களில் திருச்சி சிவா ஒருத்தரை தவிர மீதி 3 பேர் வேஸ்ட்டான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் திமுக சார்பில் நிறுத்தப்பட்டிருந்தாலும் அவர் தேமுதிகவிலிருந்து வந்தவர். இன்னொருத்தர் காங்கிரஸில் அவர் யாருன்னே தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியாத ஒருத்தருக்கு காங்கிரஸ் எம்பி ஆக்கியிருக்கு. இன்னொன்று எல்லாரும் எதிர்பார்க்கப்பட்ட தேமுதிக, அதாவது விஜயகாந்தனுடைய மைத்துனர் சுதீஷனுடைய நீண்ட நாள் கனவு டெல்லிக்கு எம்பியாக போயிட்டு வரணும். அவருடைய தொழில் சார்ந்த விஷயங்களை டெவலப் பண்ணுறதுக்கு டெல்லியுடைய தொடர்புகள் தேவை. அதுக்காக அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்கு. இப்படி 3 சீட்டை வீணடிச்சிட்டு ஒரு சீட்டை மட்டும் திமுக ஒரு சரியான எம்பியை கொடுத்துருக்கு. இதில் எல்லாருக்குமே வருத்தம் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ தேமுதிகவுக்கு 9 தொகுதிகள். இதை திமுக கூட்டணியில் இருக்கிற எந்த கட்சியாலுமே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லா கட்சிக்குமே வழக்கமாக கொடுத்த தொகுதியை விட 1 குறைவாக தான் இந்த முறை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக கம்யூனிஸ்ட் கட்சி 2 பேருமே 10 தொகுதி அப்படிங்கிற அளவில் அவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஏற்கனவே கொடுத்ததை விடவும் 1-2 தொகுதிகள் குறைவாக கொடுத்து அதுக்கான செலவுகளை நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு திமுக தலைமையில் சொல்லியிருக்காங்க. அதற்கான ஒப்பந்த பத்திரமும் கூட தயாரித்து வச்சுருந்துருக்காங்க. ஆனால் 2 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுமே அதில் கையெழுத்து போடல. நாங்கள் கலந்து பேசிட்டு முடிவு பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து ஆலோசனை நடத்திட்டு இருக்காங்க. திமுக கூட்டணியில் கொடுக்கின்ற இடத்தை வாங்கிட்டு நிற்கலாமா, கூடுதல் இடங்களை கேட்டு பெறலாமா, இல்லை வெளியில் போயிடலாமா அப்படிங்கிற முடிவில். ஏன்னா தோழர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் அவங்களுக்குமான ஒரே உடன்பாடு அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்பு அப்படிங்கிறத தவிர வேறு எல்லா விதத்திலும் முரண்பாடுகளோடு தான் போயிட்டுருக்காங்க. இந்த சூழலில் திமுக கூட்டணியிலும் ஒரு குழப்பமான சூழல் தான் போயிட்டுருக்குது. அடுத்து தேமுதிகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவங்க எந்தெந்த தொகுதி கேட்குறாங்க, அங்கே யார் வேட்பாளரை போடுறாங்கிறத பொறுத்து இன்னும் இந்த சிக்கல் அதிகமாகிறது தான் இருக்குது. ஏன்னா தேமுதிகவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா அளவுக்கு அதிகமாக பேசக்கூடியவங்க தேர்தல் முடிவதற்குள்ளாக, அதாவது வாக்குப்பதிவு முடிவதற்குள்ளாகவே ஏதாவது ஒரு வகையில் எக்குத்தப்பாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அவங்களுடைய பேச்சு திமுக கூட்டணியில் இருக்கிற பலரையும் எரிச்சலடைய செய்யத்தக்க வகையில் இருந்துகிட்டு இருக்குது. கடந்த முறை போட்டியிட்டதை காட்டிலும் அதிக தொகுதியில் இந்த முறை நம்ம போட்டியிடுவோம், என்னையும் விஜய் பிரபாகரனையும் போட்டியிட சொல்லி தொண்டர்களும் நிர்வாகிகளும் வற்புறுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே, அப்படி சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே கூட்டணி கட்சிக்குள்ளே பல்வேறு விதமான உணர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. இந்த கூட்டணி, அதாவது திமுகவுடைய சார்பில் இருக்கக்கூடிய 22, 23 கட்சிகள் இன்னும் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு 24 கட்சிகளை கொண்டு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது. இந்த கூட்டணி எப்போவுமே வெற்றி கூட்டணி அமையாது. அது எண்ணிக்கையில் வேண்டுமானால் கூடுதலாக இருக்கலாமா தவிர அதில் இருக்கக்கூடிய
கொள்கையற்ற கொள்கை முரண்பாடுடைய ஆட்களால் நிச்சயமாக எதிர்பார்க்கிற வெற்றியை பெற்றுத்தருவதற்கு வாய்ப்பில்லை. 1, 2, 3 அப்படிங்கிற அந்த ஒரு குறைவான எண்ணிக்கையில் ஒரே கருத்தொற்றுமை உள்ள அணியாக இருந்ததுன்னா அந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த கோட்பாடும் கொள்கையிலுமே எல்லாமே இந்த 24 கட்சி கூட்டணிங்கிறது பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பற்றது தான் அப்படிங்கிறது கடந்த கால பல வரலாறுகள் காட்டியிருக்கு. திமுக கூட்டணியில் இருந்த இதுபோல் 18-20 கட்சிகள் கொண்ட கூட்டணியை பல தேர்தலில் வெற்றி பெற முடியாமல் போயிருக்கு. இது எல்லாமே கடந்த கால வரலாறு. ஆனால் இந்த முறை இந்த கூட்டணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும். இதுக்கு எதிர்ப்பக்கம் அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளிட்ட இன்னும் ஒரு சில கட்சிகளோடு ஒரு கூட்டணியை பலமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியில் இன்னும் தொகுதி உடன்பாடுகள் முடியவில்லை. யாருக்கு எவ்வளோ தொகுதிங்கிறது தெரியல. ஆனால் ஒரு கருத்து, அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறது அந்த கட்சி கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. இந்த கட்டத்தில் தான் விஜய் அப்படிங்கிற புது அரசியல் தலைவருடைய செயல்பாடுகளும் அவருடைய நடவடிக்கைகளும் அவருக்கு பின்தொடர்ந்து வரக்கூடிய ஆதரவாளர்களும் யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படிங்கிற கேள்விக்குறியோடு கடந்த 3-4 நாளாக விவாதங்கள் போயிட்டுருக்குது. பெரும்பாலும் எல்லோருமே அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா தலைமையிலான அந்த கூட்டணிக்கு தான் விஜய் போயிடுவார், அதுக்கான நகர்வுகளாக நடந்துகிட்டு இருக்குது, அங்கங்கே நெருக்கல் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் அதை பற்றி அந்த 2 கட்சியுமே நாங்கள் விஜயோட பேசலை, பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இல்லை, எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அரசியலில் தேவைன்னு சொன்னாலும் தேவையில்லைன்னு சொன்னாலும் அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பாங்கிறது கடந்த காலங்களில் நடந்திருக்கிற பல வரலாறுகள். முதல் நாள் இரவு வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, மறுநாள் காலையில் கைகோர்த்து நிற்பாங்க. இது அரசியலில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயந்தான். அந்த வகையில் விஜயும் நாளைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்வதற்கான சூழலும் இருந்துகிட்டு இருக்கு. அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த கட்சியினுடைய நடவடிக்கைகளையும் நமக்கு உணர்த்துது. குறிப்பாக சொல்லப்போனோம்னா விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் என்ன அரசியல் கட்சியாக, அது ஒரு அரசியலமைப்பா, அது எப்படி முன்னெடுப்போட போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பற்றி எதுவுமே தெரியல. அந்த கட்சியினுடைய வெளியீட்டு செயலாளர் யார், அந்த கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான மக்கள் தொடர்பாளர் யார், அறிக்கைகள் யார் வெளியிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. யாரோ எங்கேயோ ஒரு அறிக்கை வெளியிட்டு அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் பதிவிடுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் போயிட்டுருக்கு. விஜயனுடைய அதிகாரப்பூர்வமான தொடர்பாளர், அந்த கட்சியினுடைய மக்கள் தொடர்பாளர், செய்தி தொடர்பாளர் யார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே விஜயும் பவன் கல்யாணும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 3-4 நாளாக பரபரப்பாக செய்திகள் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய பவன் கல்யாண் அப்படி ஒரு சந்திப்பு நடக்கல, நாங்கள் பேசலை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் இங்கே விஜய் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இந்த அளவில் தான் அந்த கட்சி போயிட்டுருக்கு. அதை பற்றி எந்த விதமான செய்தி வந்தாலும் அதற்கு எதிர்வினையோ அல்லது சரியான பதிலோ சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத நிலையில் தான் அந்த கட்சி இருந்துகிட்டு இருக்குது. எல்லா தலைவர்களுக்குமே, அதாவது கடந்த காலங்களில் மறைந்த தலைவர்களிலிருந்து இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் வரைக்கும் எல்லா அரசியல் தலைவர்களுக்குமே தனி ஒரு உதவியாளர் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அறிக்கை எழுதி தரது மட்டும்தான் பெரும்பாலும் வேலையாக இருக்குது. அது வரலாறுகளோடு கலந்து ஒப்பீடு செய்து ஒரு அறிக்கை எழுதி உணர்வுபூர்வமான சொல்லாடல்களை எல்லாம் பயன்படுத்தி கொடுப்பாங்க. அப்படி ஒரு அறிக்கை எழுதுறதுக்குன்னு எல்லா கட்சியிலையும் தலைவர்கள் வச்சுருப்பாங்க. இப்போ இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட பலருக்கும் எழுதி கொடுக்கப்பட்ட அறிக்கைகள் அவங்களுடைய பேரில் தான் வெளிவந்துட்டுருக்கு. அந்த மாதிரி அறிக்கையை எழுதி கொடுக்குற கூட ஒரு ஆள் இல்லாத சூழல் தான் தமிழக வெற்றி கழகம் போயிட்டுருக்குது. அதை ஒரு அரசியல் கட்சியாக, அரசியல் அமைப்பா, நடிகர் சங்கம் தானா அப்படிங்கிறது நம்ம இன்னும் உறுதி செய்ய முடியாத சூழல் தான் போயிட்டுருக்குது. ஆனால் அந்த அமைப்புக்கு பின்னால் ஒரு கணிசமான வாக்காளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருமே உணர்ந்து வச்சுருக்காங்க. அந்த வாக்காளர்கள் எந்த பக்கம் போவாங்க, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதையும் எல்லாரும் உணர்ந்து வச்சுருக்காங்க. குறிப்பாக திமுகவும் கூட அதை உணர்ந்துருக்கிறதா தான் நம்ம சொல்ல முடியுது. குறிப்பாக திமுக உள்ளிட்ட அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சியை சேர்ந்தவங்க எல்லாமே விஜய்க்கு பின்னால் போகக்கூடியதை தற்குறி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த தற்குறிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்குது. அந்த எண்ணிக்கையை நம்ம பக்கம் சேர்த்தனோம்னா வெற்றி எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறத அதிமுக தலைமையிலான அந்த கூட்டணியும் உணர்ந்திருக்கு. அதை எப்படியாவது தங்கள் பக்கம் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்காங்கிறது தெரியுது. அந்த முயற்சி அதிகபட்சமாக இன்னும் 1-2 நாளில் கைகூடிடும் அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. அதாவது விஜய் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஆதரவு கொடுக்கலாம் அல்லது அந்த கூட்டணியில் சேரலாம், ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதற்கு உதாரணமாக ஒரு சில செய்திகளை நம்ம சொல்ல போனோம்னா, கடந்த காலங்கள் எல்லாமே அதிமுக எப்படி நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாகவே, அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கிற அந்த நாளுக்கு முன்பாகவே கிட்டத்தட்ட தங்களுடைய ஒவ்வொரு வார்டுக்கும் கிளைக்கழகங்களுக்கும் தேர்தலுக்கான ஒரு தொகையை முன்தொகையாக கொடுத்துருவாங்க. சுவரெழுத்து கிராமங்களில், நகரங்களில்
அந்தந்த பகுதியில் இருக்கிற வாக்காளர்களுடைய பெயர் பட்டியல் மற்ற விவரங்களை சேர்க்கிறது, அடிப்படையான சில செலவுகளுக்கு ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 15,000 வரைக்கும் ஒரு தொகை கட்சிக்காரங்களுக்கு போய் சேர்ந்துடும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அதுக்கு பிறகு ஒரு 25-30,000 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு கட்சி அடிப்படை செலவுகளுக்கான பணம் கொடுக்கறது வழக்கம். ஆனால் இந்த முறை இந்த நிமிடம் வரைக்குமே அதிமுக தரப்பிலிருந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் மட்டும்தான் தங்களுடைய கை காசை போட்டு செலவு செய்கிறாங்களே தவிர தலைமையிலிருந்து எந்த விதமான கட்டணம் தொகையும் வந்து சேரவில்லை. இது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பலருக்கும் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்குது. ஏன் தேர்தலில் இன்னும் எடப்பாடி பழனிசாமி இறங்கி வேலை செய்யாமல் இருக்கார், கொஞ்சம் மெதுவாகவே அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னும் சொல்ல போனால் தேர்தல் களத்துக்கே அவர் இன்னும் இறங்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவருடைய வீட்டில் சென்னையிலும் சரி, சேலத்திலும் சரி, எடப்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற பூலாம்பட்டியிலும் சரி, எந்த அளவிலும் பெரிய கட்சிக்காரங்களோ அல்லது அரசியல் தலைவர்களோ சந்தித்து பேசுகிறது, கலந்துரையாடுறது அப்படிங்கிற மாதிரியான எந்த நிகழ்வுகளும் இல்லை. பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே கூட்டம் குறைவாக தான் இருந்துகிட்டு இருக்குது. வெவ்வேறு இடங்கள்லேருந்து வரக்கூடியவர்களோட இவ்வளோ தான் கூட்டிருக்கு அப்படின்னு கேள்விக்குறியோடு பார்க்குற அளவுக்கான எண்ணிக்கையில் தான் கட்சிக்காரங்க வந்து போயிட்டுருக்காங்க. பெரும்பாலும் யாரையும் அவர் அதிகமாக கூடவும் வச்சுக்காமல் வந்தவங்களை உடனே முடிச்சு அனுப்பி விட்டுறாரு. அங்கே கூட்டம் சேர விடாமல் பண்ணிகிட்ருக்காரு. பெரும்பாலான இடத்துல எரிஞ்சு விழுகிறாரு. கண்டிப்பாக இப்படி தான் நடக்கும்னு சொல்கிறாரு. எங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்களும் வந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி சேலத்தில் நடந்த ஒரு கலந்துரையாடல் கூட்டத்தில் முக்கியமான பொறுப்பாளர்கள் இருந்த ஒரு இடத்துல பேசும்போது எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு, அதிமுக அப்படிங்கிறது எளிய மக்களுக்கான கட்சி அப்படிங்கிறது தான் அடிப்படை அடையாளம். எம்ஜிஆர் அவர்கள் பொறுப்பில் இருந்தபோது படித்த இளைஞர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொறியாளர்கள், இப்படி அரசியலில் தீவிர ஈடுபாடு இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களெல்லாம் தேடி எடுத்து பொறுக்கி கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர்னு அழகு பார்த்தாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக ஜெயலலிதாவோட இன்னும் கீழே இறங்கி பால் வியாபாரம் பண்ணுறவங்க, ஆடு மாடு மேய்க்கிறவங்க, விறகு பொறுக்கிறவங்க, பஞ்சர் கடை வச்சுருந்தவங்க, இந்த மாதிரி பலரையும் எந்த விதமான அடிப்படை தகுதியுமே இல்லாதவங்களையும் சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மாற்றுறாங்க. அமைச்சர்களாகவும் அவங்கள பொறுப்பு கொடுத்து கௌரவப்படுத்துகிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அது சாத்தியமில்லை. ஏன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் எதிர்க்கட்சி, அதாவது திமுக கூட்டணி சொல்கிறாரு, 20லேருந்து 25 கோடி ரூபா செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு பலமாக களத்தில் இறங்குறாங்க. அந்த அளவுக்கு நம்மளும் வேட்பாளர் நிறுத்தினா மட்டும்தான் வெற்றி பெறுவதற்கு சாத்தியமாக இருக்கும். அப்போ நம்மளுடைய வேட்பாளர்களும் குறைந்தபட்சம் 20 கோடி ரூபா செலவு செய்ய தயாராக இருந்தால் தான் சீட்டு கொடுக்க வேண்டிய சூழலில் இப்போ நம்ம இருந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் மேலோட்டமாக சொல்லியிருக்காரு. அப்படி இல்லாமல் எளிய நிலையில் இருக்கக்கூடிய, அதாவது ஜெயலலிதா, எம்ஜிஆர் சீட்டு கொடுத்த மாதிரியே சாமானிய நிலையில் இருக்கிற மக்களுக்கு நம்ம சீட்டை கொடுத்து அதன் மூலமாக அதையே நம்ம தேர்தலில் ஆயுதமாக பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. அந்த வழியை பற்றி நம்ம யோசிச்சுட்டு தான் இருக்கிறோம். எது சரியாக அமைஞ்சு வருதோ அந்த வழியை நம்ம தேர்தலில் கையில் இருக்கணும். இருந்தாலும் யாரும் பெரிய அளவில் செலவு செய்ய தகுதி இல்லாதவங்க, வசதி இல்லாதவங்க, பின்புலம் இல்லாதவங்க சீட்டு எதிர்பார்க்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. இது அந்த கட்சியில் இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குது. வசதி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சீட்டா அப்படிங்கிறது இல்லாமல் வசதி இல்லாதவனும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டுருக்காரு. அப்போ ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காரு. அந்த மாற்றம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் எல்லாமே இதுவரைக்கும் ரொம்ப அமைதியான நிலையிலே இருந்துகிட்ருக்குறல. அதிமுக போட்டியிடுமா, வேட்பாளர் தேர்வு சரியாக நடக்குமா, தேர்தலில் வெற்றி பெறுமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு தான் அதிமுககாரங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் திமுக கூட்டணி ஒரு பக்கம் ரொம்ப வேகமாக தான் போயிட்டுருக்குது. இது எல்லாம் ஒப்பீடு செய்து பார்க்கும்போது அதிமுகவினரே சந்தேகப்படுறதுன்னா ஏதோ ஒரு பெரிய காய் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு சப்போர்ட்டாக வரப்போகுது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமி இன்னும் அமைதியாக இருக்கார். தங்களுடைய மேல்மட்ட தலைவர்கள்ட்ட கூட செலவு எப்படி வரும், எவ்வளோ வரும், எதை எப்படி பிரித்து கொடுக்கணுங்கிறத பற்றி அவர் பேசாமல் இருந்துகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஆரம்ப கட்டத்தில் எப்படி எந்த முடிவுமே வெளியில் தெரியாமல் நகர்வுகளை கொண்டு போவாங்களோ அதே மாதிரி தான் அவர் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. இது எங்களுக்கே ஒரு குழப்பமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற திமுக அரசு மீது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களில் ஒரு 30% பேர் நல்ல அரசு அப்படிங்கிற மரியாதை வச்சுருக்காங்க, அதை விரும்புகிறாங்க, அது தொடரும்னு நினைக்கிறாங்க. ஆனால் 70% பேர் அதை விரும்பாத நிலையில் தான் இருக்காங்கிறது யதார்த்தமாக எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் அந்த 70% பேரும் பல அணிகளாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. விஜய் பின்னால் ஒரு அணி, சீமான் பின்னால் ஒரு அணி, தமிழ் தேசிய கொள்கை கோட்பாட்டோட ஒரு அணி, அதாவது திராவிடத்துக்கு எதிரானதுங்கிறது, இன்னொன்று இந்துத்துவ கொள்கை, இன்னொன்று அதிமுக, இப்படி பல்வேறு அணிகளாக இது எல்லாமே பிரிஞ்சு இருக்கிறதுனால இந்த 30 விழுக்காடு ஆதரவோடு இருக்கிற திமுக நிச்சயமாக மீண்டும் ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்குது. எடப்பாடி பழனிசாமி இது தெரிஞ்சு தான் இருக்குது. இந்த 70% எதிர்ப்பை
நம்ம பக்கம் ஒரு 40% கொண்டு வந்துட்டால் போதும் அப்படிங்கிற முடிவில் தான் அவர் இருக்கார். அதுக்கு விஜய் பக்கம் இருக்கிற ஆதரவு மட்டும் அதிமுக பாரதிய வந்தால் போதும், நாங்கள் வெற்றி பெற்றலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் தலைமை இருக்குதுன்னு அதிமுகவுடைய ஒரு பிரிவும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி நடக்கும், என்றைக்கு நடக்கும், எந்த சூழலில் நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அது சாத்தியமானால் இந்த பக்கம் 24 கட்சிகளோடு கூட்டணி அமைச்சிருக்கிற திமுகவுடைய கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது. அதிமுக பக்கம், அதாவது இந்த விஜயினுடைய தற்குறி வாக்காளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணிக்கை அப்படியே சாஞ்சிருச்சுன்னா இவங்களுடைய நிலை கேள்விக்குறியாயிடும். எப்படி நடக்குது அப்படிங்கிறது இன்னும் ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். அதிமுக பாரதிய ஜனதா தங்களுடைய சொந்த பலத்தோடு தான் நிற்குமா, அல்லது விஜயனுடைய ஆதரவை ஏதாவது ஒரு வகையில் பெரும் முயற்சியில் அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் விஜய் அப்படிங்கிற அந்த நபருக்கு பின்னால் போகக்கூடிய இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாமே இப்போ இருக்கிற அதே வேகம் தேர்தல் வாக்குப்பதிவு வரைக்கும் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதுக்குள்ளாகவே அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதன் மேலே ஒரு அதிருப்தி ஏற்பட்டு அந்த வாக்குகள் எல்லாமே வேறு ஏதோ ஒரு அணிக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது எப்படிங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளுடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியுது. திமுகவின் தலைமையில் 20க்கும் அதிகமான கட்சிகளோடு சேர்ந்திருக்கிற இந்த பெரிய கூட்டணி எந்த மாதிரியான வியூகத்தில் மக்களுடைய வாக்குகளை பெற முயற்சி பண்ணுறாங்க, அது எந்த அளவுக்கு சாத்தியம், பெரிய அளவில் கட்சிகளுடைய எண்ணிக்கை இல்லாமல் இருக்கிற அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி எந்த அடிப்படையில் மக்களுடைய வாக்குகளை தங்கள் பக்கம் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா நகர்வுகளுமே இன்னும் 2-3 நாளில் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். குறிப்பாக நாளைக்கு 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு நிலையை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கிற பாலியல் அத்துமீறல், பெண் படுகொலைகள் தொடர்பான திமுக அரசினுடைய நடவடிக்கைகளை கண்டித்து அதிமுக ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்த தயாராகிட்டு இருக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒவ்வொரு பூத்திலிருந்தும் பூத் பொறுப்பாளர்கள் சொல்லக்கூடிய 8லிருந்து 10 பேர் கொண்ட அந்த குழுவை சேர்ந்த அத்தனை பேரும் ஆர்ப்பாட்டத்தில் அவசியம் கலந்துக்கணும்னு சொல்லி கட்சியினுடைய தலைமை சொல்லியிருக்கு. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தபட்சம் ஒரு 2500 பேர் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆர்ப்பாட்டம் எந்த அளவுக்கு வெற்றிகரமாக அமைது, அங்கே வரக்கூடிய கூட்டம் எப்படி இருக்குது, அந்த கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பொறுத்து அதனுடைய வேகம் கூடுமா குறையுமா அப்படிங்கிறது தெரியும். விஜய் அப்படிங்கிற ஒரு மையப்புள்ளி இந்த தேர்தலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான சூழல் இருக்குது. அது அதிமுகவுக்கு சாதகமாக அமையுமா, திமுகவுக்கு சாதகமாக அமையுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே.